ரிஷப லக்னம். ஸோ இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு எந்த கோவிலுக்கு போனா அவங்க வீட்ல செல்வம் தலை தோங்கும் ஐயா? இந்த ரிஷப லக்னம் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த வீட்டுக்கு அதிபதியே யாருன்னா சுக்கிர பகவான் தான். அப்போ அந்த ராசிக்காரங்க பூரா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் அந்த ராசியில் பிறந்தவங்க தான். அவங்க முதல்ல போக வேண்டிய க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ராமேஸ்வரம் போகணும். ராமேஸ்வரம் போயிட்டு அந்த அக்னி தீர்த்தத்தில் அந்த சமுத்திரத்தில் நீராடி, அதே போல் கோவில் இருக்கக்கூடிய அந்த கிணறுலாம் இருக்குது, அந்த இதிலெல்லாம் அவங்க ஸ்நானம் ஆடி, அதுக்கப்புறம் அவங்க இந்த ராமநாத சுவாமியும் பர்வதவர்தனையும் பார்த்துட்டு அங்கே அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து கொடுக்கணும். கொடுத்து அதை முடிச்சுட்டு அவங்க அங்கேயிருந்து நேராக பரப்பிட்டு டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால இந்த மாசம் வந்து அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு மறுநாள் போயிட்டு அடுத்தபடியாக போக வேண்டிய க்ஷேத்திரம், அதை போய் நம்ம அந்த பாஸ் ஆகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கடையூர். திருக்கடையூர் போனேன்னா அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் இருக்கு. ஏன்னா அது போகிறதுக்கு திரும்பி 27 நாள் ஆகும். ஏன்னா இது மேலேயும் கீழே இருந்ததுனால ஒரே நாளில் அங்கே வேலை முடிஞ்சது. இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால முதல்ல போக வேண்டிய ஸ்தலம் வந்து ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரம் போயிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த மாதம் அவங்க நட்சத்திரத்துக்கு மறுநாள் அந்த திருக்கடையூர் போயிட்டு அங்கே அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரருக்கு போய் தரிசனம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே தாயார் சன்னதியில் கொடுக்கக்கூடிய அந்த குங்கும பிரசாதத்தை வாங்கி அவங்களுடைய வீட்டில் வந்து அதை அந்த குங்குமத்தோடு சேர்த்து டெய்லி அதை உபயோகப்படுத்துறதுனால அவங்க நிரந்தரமான ஒரு வருமானம், ஸ்திரமான அந்த மகாலட்சுமியை வந்து அவங்க வீட்டில் வந்து வாசம் பண்ணுவாங்க. மகாலட்சுமியுடைய அந்த குபேரனுடைய கடாட்சம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்.